சாமி, இதுல நம்ம சபையில கொடுக்கிற விபூதி எப்படி வேலை செய்யுதுன்றதையும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சாமி. அதையும் சேர்த்து நான் கேட்டிருந்தேன். அது கொஞ்சம் பக்தர்களுக்காக விளக்கி சொல்லுங்க. யாமும் விஸ்வாமித்திரனும் சிவமகா வாழை சித்தனும் உரைத்தவாறு ஒருவன் தன் நிலையை உணர்ந்து உண்ணுகின்ற உணவிற்குள் என்ன நுழைகின்றது? நிலை அறியாது உண்ணுகின்ற உணவிற்குள் என்ன நுழைகின்றது? தன் நிலையை அறிந்து உண்ணுகின்ற உணவிற்குள் என்ன நுழைகின்றது? தன் நிலை அறியா உண்ணுகின்ற உணவில் கர்மா நுழைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றது. நீ உன்னை அறிந்து உண்ணுகின்ற உணவிற்குள் என்ன நுழைகின்றது? நவபாசானம் நுழைகின்றது என்று. உணவு உண்ணா நிலையிலும் நீ எவ்வுணவு உண்ணா நிலையிலும் இறைஞான உணவு என்னும் சிவமகா வாழை சித்த பேருரை அற்புதமான ஞான உரைதனை கேட்டு அவன் கரந்தொட்டு வழங்குகின்ற திருநீற்று சாம்பலை உள்ளுக்குள் பருக வேண்டாம், நெற்றியில் அணிகின்ற பொழுதே நவபாசான நிலை உன்னுடைய சரீரத்திற்குள் எழ துவங்குகின்றது. ஓம் அகதீசாய நமக. ஒரு சொல், அச்சொல் உன்னை வளப்படுத்துகின்றது. அவன் சொல்லிய சொல்லுக்குள் இருக்கும் சூட்சமத்தை நீர் உணவாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உனக்குள் உன் வயிறு ஏற்றுக்கொள்கின்ற உணவு அது எவ்வுணவாக இருந்தாலும் அதனையும் இறைநல் உணவாக மாற்றக்கூடிய அற்புதமான ஞான சொல் உனக்குள் சிவமகா வாழை சித்த நிலையாக புகுகின்ற பொழுது உணவு கரைக்கப்படுகின்றது உன்னுடைய நல்வினையால் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இது உயர் இறை ஞான சூட்சமம். இது சபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்னதானம் எடுக்கின்றார்களே சபையில், சஷ்டி பெருவிழாக்கள், ஏகதசி திருவிழாக்கள், வாசி முழுமதி பெருவிழாக்களில் வழங்குகின்றானே சித்தன் அன்னதானம். அவன் கரம் தொட்டு அற்புதமாக அவன் சரீரம் இறை உணவாக மாறி வழங்கப்படுகிறது ரகத்தியன் உரைக்கின்றான். அவன் இயல்பாக வழங்குவது திருநீற்று நவபாசானம். அவனை சூட்சமமாக நீங்கள் அடைந்து விட்டால் அவன்தான் நவபாசானம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான். இச்சூட்சமம் இயல்பில் அவன் கரந்தொட்டு வழங்குகின்ற திருநீர் என்ன புரிகின்றது? திருநீருதனை சித்த நாமம், சிவமகா வாழை சித்த நாமம், அகத்திய நாமம், 11 சித்தர்கள் இணை கொண்ட அத்துணை சித்தர்களின் நாமங்களை கூறி, சபையினுடைய நாமங்களை கூறி அவன் அணிகின்ற பொழுது, அவன் உட்கொள்கின்ற பொழுது அவனுடைய திரேகமும் ஆன்மாவும் சுத்தப்படுத்தப்படுகின்றது சிவமகா வாழை சித்த புண்ணிய நீரால் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அப்புண்ணிய நீர் ஒரு உண்மையான வாழும் குருவினுடைய இறை கரமாக அதனை ஏற்று நீர் சரணாகதியோடு வலம் வருகின்ற பொழுது உன் கர்ம வினையை வேறறுக்கின்ற ஆற்றல் உனக்குள் இருந்து எழுப்ப பெறுவதற்குரிய அற்புத நிலை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இதுதான் நீ கேட்ட நவபாசான சூட்சமம். நவபாசானம் திருநீற்று சாம்பலாக பூசப்படுகிறது. அதில் உள்ள மற்றொரு சூட்சமத்தையும் யாம் உரைக்கிறோம். நவபாசானமாக பூசக்கூடிய திருநீற்று சாம்பல் எவ்வாறு பெறப்படுகிறது வாழை சித்தர் திருக்கரங்களில் இருந்து என்றால், அவரின் திருவடியை தொட்டு வணங்கி நிற்கும் நவகோடி சித்தர்களின் மொத்த அருளையும் அவர்கள் வாழை சித்தரின் திருவடியிலே சமர்ப்பித்து, அச்சமர்ப்பணமே நீர் கேட்ட நவபாசான திருநீராக அனைவருக்கும் பகிரப்படுகிறது. அதனால்தான் அகத்திய பெருமான் உரைத்ததை போல் உட்கொள்ள கூட வேண்டாம், நெற்றியிலே அணிந்தால் போதும், நவகோடி சித்தர்களின் அருள் உமக்குள் உம் சரீரத்திற்குள் நுழைந்தால் கர்ம வினைகள் தங்குவதற்கு இடமின்றி வெளியே சென்றுவிடும் என்று உரைத்தமர்கிறேன் விஸ்வாமித்திரன். ஆகையால் என்ன நிகழ்கின்றது சபையில்? என்ன உரைத்தான் சித்தன்? உங்களை நீங்கள் தயார்படுத்துவதற்குரிய அற்புதமான ஒரு திறவுகோலாகத்தான் சித்தன் அமர்ந்திருக்கின்றான் சீடர்கள் முன்பாக என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அத்திறவுகோல் ஒன்று வேண்டும். இவன் உரைத்தான். அத்தகைய நிலையில் இறை சபையினுடைய குழுமம் திறக்கும் என்று
உங்கள் சாதனத்தில் இருக்கும் கதவு திறக்கின்ற பொழுது, காட்சி கதவு திறக்கின்ற பொழுது உங்கள் மனசாட்சி கதவு திறக்கப்படுகின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய மனசாட்சி கதவு எப்பொழுது திறந்து உள்ளுக்குள் இறை சித்தனை, இறை சபையை உள்ளுக்குள் கிரகித்துக் கொள்கின்றீர்களோ அக்கணமே உங்களுடைய அத்தகைய ஆன்மா என்பது இறை சபையோடு கலக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை ஆன்மாவோடு உங்களது மானிட ஆன்மா கலக்கின்ற பொழுது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இவன் உரைத்தவாறு அகத்தியனுக்கும் சீடனுக்கும் இருக்கும் தொடர்பு சித்தனுக்கும் சீடனுக்கும் இருக்கும் தொடர்பே என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. இதைத்தான் ஒவ்வொருவனும் உரைக்கின்றான். ஒவ்வொரு தலங்களில் இருந்து உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மை சூட்சமம் எங்கு இருக்கின்றது? உனக்குள் இருக்கின்றது. உண்மை இறை எங்கு இருக்கின்றான்? உனக்குள் இருக்கின்றான். உணர்ந்து பார். உன்னை உனக்குள் கடந்து உள் சென்று பார். உள்ளுக்குள் கடவுள் தெரிவான் என்கின்ற நிலைதனைத்தான் சித்தன் உரைத்துக் கொண்டிருக்கிறான். ஓம் அகதீசாய நமக. உன்னை உணர்ந்து உன்னை இழந்து தன்னை தாரை வார்த்து சரணாகதியோடு நான் என்ற அகங்காரம் கடந்து இறை பிரபஞ்சமே அனைத்தும் வழங்கி இருக்கின்றது என்ற சரணநிலையோடு வளம் வருகின்ற பொழுது உன் திருவடியில் சித்தனுடைய ஆற்றல் சரணடைந்து கிடக்குமடா என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. ஆகையால் தான் மறுபடி உரைக்கின்றான் விஸ்வாமித்திரன், திருவடி திருவடி என்று. ஒரு காட்சியும் வேண்டாம். சித்தனுடைய திருவடி வாழும் குரு. எவன் ஒருவனை வாழும் குருவாக நீ நினைத்திருந்தாலும் சரி, அகத்தியன் இன்று உரைக்கின்றோம். இச்சித்தனை கூட வேண்டாம். பிரபஞ்சத்தில் எத்தகைய வாழும் குருவாக நீர் நினைந்து கொண்டு வளம் வருகின்ற பொழுது அத்தகைய வாழும் குருவின் திருவடி, இரு திருவடியும் உனது சிந்தையில் காட்சியில் பட்டால் நீ சரணடைந்து விட்டாய் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்படி திருவடியும் தெரியும், மற்ற அடியும் தெரியும், இகலோகத்தில் இருக்கும் மாற்று அடியும் தெரியும். அவ்வடியை நீர் ஒதுக்கிவிட்டு திருவடியை மட்டும் இருக பற்றுகின்ற பொழுதுதான் இவன் கூறிய நவபாசானம் பணிபுரியும் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அனைத்தும் உள்ளுக்குள் இருக்கின்றது. நவபாசானம் மட்டுமல்ல, சித்தனது சரீரத்தோடு கலக்கின்றது. அது தசபாசானமாக மாறுகின்றது என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இது அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு அன்னதான நிகழ்விலும் ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு உணவிலும் ஒவ்வொரு சுவாசம் வந்து கலந்து செல்வதை உணரலாம் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. இது அற்புதமாக சிவசபையில் நடந்தேறுகின்ற நிலைதனை வினவினான். வினாவிற்கு நன்றி. ஏற்றமிகு நிலை கொண்ட இன்னொரு நிலையையும் அவனுக்கு யாம் நன்றியாக தெரிவிக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் அற்புதமாக அகத்தியன் உரையாடுகின்ற பொழுதும் சித்தன் உரையாடுகின்ற பொழுதும் விஸ்வாமித்திரன் உள்ளிட்ட சித்தகணங்கள் உரையாடுகின்ற பொழுது தெளிவாக பிரபஞ்சத்திற்கு இத்தகைய சாதனத்தின் மூலமாக கொண்டு செல்வதற்குரிய தெளிவு நிலை கொண்ட சப்த கருவிகளை இத்தலத்தில், சிவகூரை தலத்தில் நீர் பெற்று அமைத்ததற்கு உனக்கு நல் வாழ்த்துக்கள் வழங்கி அமைக்க. ஏனெனில் சித்தனது உரை சிவ இறை நிலை கொண்டவர்கள் உரை, இது மாநிலர்கள் உரையாடல் அல்ல என்று அகத்தியன் கூறுகின்றோம். அவ்வுரைதனை பிரபஞ்சத்தில் தெரிய வைக்கின்ற அற்புத பணிதனை நிகழ்த்துகின்ற கருவிதனை பெற்று அமைத்த அந்நிலைக்கும் ஏற்றம் கொண்ட உனது உறவாளர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அகத்தியன் வினாவிற்கு நல் விடையளித்தோம் என்ற நிலையில் அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.